The complete treatment done. That's the most advantage of for any patient of for coming to Apollo Hospital. We have everything top of the world, top of the notch available in terms of technology, and all the experts are available under one roof. Because cancer is such kind of a specialty, such kind of disease in which you need multiple experts to come and help the patient. So you need good anesthetists, you need good gastroenterologists to diagnose, you need good surgeons to operate, you need good intervention, radiology intervention person to give comfort for the patient and give comfort to the surgeon in terms of proximity and everything. So the advantage of coming to Apollo is that everything is available under one roof, and in one shot, in one go, we can complete the entire treatment, which might take 2, 3 months, 4 months, 5 months for a patient to get finished in different hospitals. That's the advantage. ஸோ இப்போ வந்து கணைய கேன்சருக்கு சிகிச்சை அப்போலோவில் கொடுக்குறோம். இப்போ கணைய கேன்சருக்கான சிகிச்சை வந்து மல்டி டிசிப்ளினரி, நிறைய டாக்டர் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், கேன்சருக்கு ஸ்பெஷலிஸ்ட், மயக்க டாக்டர், கிரிட்டிக்கல் கேர், ஐசியூ எல்லாரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை வந்து கணையத்துக்கான கேன்சர் சிகிச்சை. அதுல நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது வந்து ஒரு நவீன ரகமான ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு கட்டியை வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸை வச்சு டோட்டலா டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்றத கணையத்திலையும் பண்ண முடியும். இப்ப நாங்களே அப்போலோல 5 வருஷம் முன்னாடி கல்லீரலுக்கு இதே சிகிச்சை பண்ணி இதே உங்க பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து இப்ப கணையத்துக்கும் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ இது ஒரு பகுதியா இருந்தாலும், இன்னொன்னு கணையம் அப்படின்றது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தெரியணும். கணையம்னா என்ன? பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, நம்ம தமிழ்ல கணையம் அப்படின்னு சொல்றோம். அதுல புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பிரஸ் மீட்ல கேட்ட மாதிரி காமனா வருமா அப்படின்னா, நாங்க வந்து மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேஷண்ட் கணைய கேன்சர் பார்த்தோம். என்ன ப்ராப்ளம், மற்ற கேன்சரை விட கணைய கேன்சர் இல்லைன்னா பாக்குறவங்க எல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ண முடியாத ஸ்டேஜ்ல பார்ப்போம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல சைலண்டா இருக்கும் கணையம். சம்டைம்ஸ் டயக்னோஸ் பண்றப்பே அது பரவி இருக்கும். அப்ப மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், கணையத்துல கேன்சர் வரலாம், அந்த கணையத்துல கேன்சர் வந்தா அது ஏர்லியரா டயக்னோஸ் பண்ணா சரி பண்ண முடியும். அப்ப எப்படி ஏர்லியரா டயக்னோஸ் பண்றது அப்படின்னா, அவங்க உடல்நிலையில ஒரு மாற்றம், திடீர்னு ஒரு வெயிட் லாஸ் ஆகுது, திடீர்னு யூரின் மஞ்சள் கலரா போகுது, திடீர்னு ஒரு தீராத வயிற்று வலி இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அது எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட். அதாவது அவங்க அன்றாட டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோலே இல்லாம போயிருக்கும். அப்படி கண்ட்ரோலே இல்லாம போகுதுன்னா கணைய கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சேஞ்ச் இன் த டயபெட்டிஸ். அதுக்கப்புறம் ஸ்மோக்கர், பல ஆண்டுகளா சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு வயிற்று வலி வரும், கணைய கேன்சர் வரும். உடல் பருமன் உள்ளவங்க, ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ கணைய கேன்சருக்கான அவேர்னஸையும் மக்களுக்கு தெரிவிக்கணுன்றதும் இந்த பிரஸ் மீட்டோட ஒரு நோக்கம் தான். அதுல இருக்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நாங்க அப்போலோ மாதிரி ஒரு செட்டப்ல தான் இது. இந்த இது வந்து எல்லா டாக்டர் இப்ப அன்னைக்கு நாங்க அறுவை சிகிச்சை பண்றப்பவே நானு, டாக்டர் சீனிவாசன் சார், அதுக்கப்புறம் வந்து மயக்க டாக்டர் 2 பேரு, மெடிக்கல் கேஸ்டோ 2 பேரு, இவங்க கதிர்வீச்சு டாக்டர்ஸ் 2 பேர், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 டாக்டர்ஸ் இருந்து அந்த சிகிச்சையை பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் நம்ம பண்ண முடியும். இப்போ மதுரை, தென் தமிழகம்னு பார்த்தா இந்த சிகிச்சை வேற எந்த ஹாஸ்பிட்டலையுமே பண்ணல, நம்ம தான் பண்ணிருக்கோம். ஸோ அது ஒரு ஹைலைட். பட் இது மூலமா இந்த லார்ஜர் மெசேஜ்